அன்பஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபில்டரில் வந்து நம்ம வந்து ஃபில்டர் காஃபி பொடி ஒரு பாதி அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இது ஒரு 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் ஆகி டிகாஷன் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் வெந்நீர் திரும்பவும் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் செகண்ட் டிகாஷனும் வந்து ஃபில்டர் ஆகி அதிலே கீழே இறங்கிடும். இப்போது பாலை வந்து நம்ம நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காய விடணும். ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா பால் வந்து நல்லா திக்காக நல்லா காஞ்சி வந்துடும். இப்போது நம்ம வந்து காஃபி கலந்துடலாம். ஒரு டவரா கிளாஸில் நம்ம வந்து தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃபில்டர் கூட அதுக்குள்ளே வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டிகாஷன் செகண்ட் டிகாஷன் ரெண்டுமே வந்து ஃபில்லாக இருக்குது இப்போ அதில். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸில் வந்து நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுட்டு அதில் வந்து அந்த சூடான பாலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து டிகாஷன் வந்து இப்போ உடனே ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து பால் சூடாக இருக்கும் போது கொஞ்சம் டிகாஷன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறிடும். நான் அதனால் எப்போதுமே சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் நல்லா சுகர் கரையிற அளவுக்கு ஆற்றிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் வந்து டிகாஷன் ஆட் பண்ணுவேன். டிகாஷன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு டைம் நம்ம ஆற்றினாலே போதும். ஏன்னா ரொம்ப ஆற்றிட்டோம் அப்படின்னா காஃபி வந்து ஆறி போயிடும். காஃபி ஆறி போயிட்டால் ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ அதனால் இப்போ நம்மளுடைய ஃபில்டர் காஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா காலையில் ஏந்தோடனே காஃபி இல்லைன்னா அன்றைக்கி பொழுதே வந்து ஓடாது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபில்டர் காஃபி வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.